வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வித ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். மிக்கி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹாய் பிரதர், சந்திர அதியோகம் சூரியனை சுபத்துவப்படுத்துமா? சூரியனுக்கு சந்திரனுக்கு நேர் எதிரில் இருக்கும் பொழுது சூரியன் சுபத்துவப்படுத்தப்படுவார். குருவின் நேரடி 5, 7, 9ஆம் பார்வையில் இருக்கும் போது சூரியன் சுபத்துவப்படுத்தப்படுவார். குருவோடு கிட்டத்தட்ட 13 டிகிரியிலிருந்து இணையும் பொழுது சூரியன் சுபத்துவப்படுத்தப்படுவார். சுக்கிரனோடு 9 டிகிரிக்குள்ள இணையும் போது சூரியன் சுபத்துவப்படுத்தப்படுவார். இந்த அமைப்புகள்ல சூரியன் சுபத்துவப்படுத்தப்படுவார். அப்போ சந்திர அதியோகத்தால இந்த சூரியன் சுபத்துவப்படுத்தப்படுவாரா? அதாவது சந்திரனுக்கு 6ல 8ல இருக்கும் போது சஷ்டாஷ்டகமா இருக்கும் பொழுது இந்த அமைப்புகள்ல சுபத்துவப்படுத்தப்படுமான்னு கேட்டா சூரியனுக்கு சந்திர அதியோகம் கிடையாதுங்க. ஏன் கிடையாது? சூரியன் எடுத்தீங்கன்னா பூமியை விட்டு எங்கேயோ எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பிளானட்டுங்க. தயவு செய்து ஜோதிடத்தை ஆன்மீகமெல்லாம் எடுத்து போகாதீங்க. ஆன்மீகத்துக்கும் கடவுளுக்கும் பிளானட்டுக்கும் ஜோதிட ரீதியான எந்த தொடர்பும் இல்லை. கடவுள் தான் பிளானட் உருவாக்கி இருப்பாரு, அதுலலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஜோசியத்துக்கும் சாமிக்கும் சம்மந்தம் இருக்குன்னா இல்ல. பூமிக்கு ஒளி கொடுக்கிற, பூமிக்கு பக்கத்துல பூமியை சுத்திக்கிட்டு இருக்கிற சந்திரன் அவ்வளவு பெரிய சூரியனுக்கு எப்படிங்க ஒளி கொடுக்க முடியும்? அதுவும் சந்திர அதியோகத்துல. நேரடி அமைப்புகள்ல நம்ம சூரியனை பூமின்னு தான் ஜோதிடத்துல சொல்லப்படுது. அதாவது என்ன, சிம்ம வீடு மனிதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட மனிதர்களால் அதிகாரத்தை செலுத்தப்படக்கூடிய ஒரு வீடுன்றதுனால சிம்ம வீட்டை பூமின்ற அமைப்புகள்ல வச்சாங்க. எத்தனை ஜோதிடர்கள் இதை பத்தி பேசுறாங்க. எடுத்தோடனே போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் குலதெய்வம் சாபம் விட்டுருச்சு, இதுல தான் நிப்பாங்க நம்ம ஜோதிடர்கள். ஏன்னா அன்னைக்கு ஒண்ணு கேட்டேன், காது கேட்காத ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்கம்மா, உங்களோட இதெல்லாம் அதிமேதாவிகளுடைய ஜீனியஸ். பூமியில அந்த மாதிரிலாம் இனிமே பறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி முட்டாள்காலத்தனமான ஜோதிட ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு சூரியன் பூமியில கருதப்படுறது, ஜோதிடத்துல சூரியன் கருதப்படுறது பூமியங்க. சூரியன் அரை பாவர். ஏன் 12 மணி நேரம் பூமிக்கு ஒரு பக்கம் வெளிச்சம் கிடைக்கும், ஒரு பக்கம் வெளிச்சம் கிடைக்காது. அரை பாவர் அரை சுபர், பாதி வெளிச்சம் பாதி இருள். இதுதானே சூரியனோட கான்செப்ட். அப்போ அவ்வளவு பெரிய அமைப்புகள்ல நேரடியாக சந்திரன் தொடர்புல இருக்கும் பொழுது, பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது பூமிக்கு ஒளி கிடைக்குதுங்க. இதே சந்திரன் மறைஞ்சிக்கும் போது ஒளி இல்லாத தன்மையில ஒளி கிடைக்க மாட்டேதுங்க. ஆனா பூமியை விட்டு எத்தனையோ கோடி கிலோமீட்டர் அங்க தொலைவில் இருக்கக்கூடிய சூரியனை இங்க இருக்கிற இம்புட்டுக்காண்டி சந்திரன் எப்படிங்க சுபத்துவப்படுத்துவாரு? அது சந்திர அதியோகத்துலன்னு எதிர்பார்ப்பீங்க. நேரடி அமைப்புகள்ல சந்திரனுக்கு நேர் 30 டிகிரி 15 டிகிரி தொடர்புல சந்திரனால சூரியனை சுபத்துவப்படுத்த முடியும். அவர் தான் உலகத்துல நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன் பாருங்க, லக்னாதிபதி சுபத்துவம் வந்து அட்டகாசமான ஜாதகம், சிம்மம் சூரியன் உச்சமா இருந்தது. இந்த மாதிரி தன்மையெல்லாம் அதே சூரியன் உச்சமாக இருந்து சுபத்துவ நிலை தான். ஆனால் அதே நேரத்துல இந்த சூரியனுக்கு சந்திர அதியோகம்ன்றத புரிஞ்சுங்க. ஒளி சிதறலுங்க. நேரடியா நான் உங்களை நேரம் இப்படி பாக்குறேன், இந்த 2 பக்கமும் இருக்கிற வியூஸும் எனக்கு தெரியும். ஆனா உங்களை தான் தெளிவா பாக்குறேன். இங்க இருக்கிற சூரியன் தான் அதிக சுபத்துவம் ஆவாரு, சந்திர அதியோகத்துல ஆக மாட்டாங்க. பாப அதியோக நிலையில கூட சில அமைப்புகள்ல நல்லது. செவ்வாய்க்கும் சனிக்கும் கூட பாப அதியோகம் செயல்படும். ஆனால் சூரியனுக்கு நேரடியான சந்திரனின் ஒளி தானே, சமசப்தம தொடர்பு தானே தவிர சந்திர அதியோகம் இல்லைங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் அப்படி இப்படின்னு ஆயிடுவீங்க. அந்த விஷயத்துக்குள்ள வராதிங்க. சூரியனுக்கு சந்திர அதியோகம் கிடையாது. பூர்ண சந்திரனின் ஒளியும் சொன்னல டிகிரி அமைப்புல துல்லியமா சொல்றேன் பாருங்க. 9 டிகிரிக்குள்ள இருந்தாருனாக்கா சுக்கிரனோட அது சுபத்துவம்ங்க. 13 டிகிரி சூரியன் கூட கீழே இருக்கிறாருன்னா அது சுபத்துவம்ங்க. குருவின் பார்வையில் இத்தனை அமைப்புகள் இருக்காங்கன்னா அது சுபத்துவம் தானே தவிர சந்திர அதியோகம் அவருக்கு சுபத்துவம் கிடையாதுங்க. ஏன்? பூமியுடைய துணைக்கோளா இருக்கக்கூடிய சந்திரன் அவ்வளோ பெரிய மூல ஒளி கிரகமான சூரியனுக்கெல்லாம் ஒளி கொடுக்க முடியாது. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.